சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நாளை காலை 9:30 மணிக்கு கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த கரூர் பயணம் தொடர்பான முழு தகவல்களையும் சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக முதல் முறையாக கரூர் மாவட்டத்திற்கு நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயணம் செய்கிறார். காலை 9:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி செல்லக்கூடிய அவர் அங்கிருந்து கரூர் செல்ல இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் முழுவதுமாக கரூர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் காலையில அரசு நிகழ்ச்சிகளிலும் பிற்பகல்ல கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். அரசு நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில கோத்தாரி இண்டஸ்ட்ரீஸ் சார்பில் கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை நிறுவப்பட இருக்கிறது. அந்த புதிய தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வுல சுமார் மணவாசி ஊராட்சியில 1700 கோடி மதிப்பீட்டுல தோல் அல்லாத நான் லெதர் காலணிகளை உற்பத்தி செய்யக்கூடிய எவர்வேன் கோத்தாரி சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் என்ற புதிய தனியார் தொழிற்சாலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இதன் மூலமாக சுமார் 13,500 நபர்கள் வேலை வாய்ப்பு பெற்று பயனடைய இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பணியாற்றும் வகையில 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கிறார். இப்படியாக அவரது அரசு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அரசு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு வெண்ணெய்மலை எனக்கூடிய பகுதிக்கு அருகாமையில சிறந்த திட்டம்ல ஏற்கனவே திருச்சியில மக்கள் சந்திப்பு நடைபெற்றது போல கரூர் மாவட்டத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுத்தவரையில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது வெற்றி பெற்றதற்கு பிறகாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் உங்களை சந்திப்பேன் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில கரூர் செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதற்கு பிறகாக நிச்சயமாக அந்த மக்களை நேர்ல கரூர்ல சந்திப்பேன் என தெரிவித்திருந்ததன் அடிப்படையில நாளைய தினம் கரூர் செல்கிறார். அரசு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார். அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளையும் அதே போல வீட்டு ஆணைகளையும் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.